கோபுரத்தில் இருக்க வேண்டிய சீனிவாச பெருமாள் கொட்டகையில் இருக்கின்றார். இதுதான் பேசும் பொருளாக இருக்கின்றது. திருச்சிராப்பள்ளி மாவட்டம் திருவரங்கம் சட்டமன்ற தொகுதியில் சோழங்கநல்லூர் அப்படின்ற ஒரு கிராமம் இருக்குது. இங்கே சீனிவாச பெருமாள் ஸ்ரீதேவி பூதேவி சமேதமாக இத்தலத்தில் அருள்பாலிக்கின்றார். இந்த திருக்கோவிலில் கருவறை, முகமண்டபம், மகாமண்டபம், திறந்தவெளி, முன்மண்டபம், திருச்சுற்று என்கிற அமைப்பில்தான் இது அமைந்திருக்கின்றது. இந்த கோவிலானது விஜயநகர காலத்தில் இது கட்டப்பட்டதாக சொல்லப்படுகின்றது. இதில் இப்போ பார்த்தீங்க அப்படின்னா கிட்டத்தட்ட ஒரு 400 ஆண்டு காலம் பழமையான கோவில். இதில் முற்றம் சிதிலமடைந்து இருக்கின்றது. இது பக்த கோடிகளை ரொம்பவும் மனசை பாதிப்புக்கு உள்ளாக்கியிருக்கு. இது தொடர்பாக வழக்கறிஞர் சித்ரா விஜயகுமார் அப்படிங்கிறவங்களும் ஊர் பெரியவங்களும் ஏற்கனவே தமிழக முதல்வருக்கு மனு கொடுத்துருக்குறாங்க. அந்த மனுவின்